Yo, what's up guys? Welcome back. இன்னைக்கு நம்ம GTFல ஒரு சூப்பரான காம்படிஷன் வைக்க போறோம். இந்த காம்படிஷன்ல நானும் என் டாக்கும் ஒரு டீம், அதே மாதிரி சின்சானோட டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஜீரோவை கொண்டு வாங்க. ஜீரோ இன்னைக்கு வந்திருக்கான். இந்த காம்படிஷன் நம்ம நிக்கிற இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம போற வழியில ஏகப்பட்ட சுறாலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கிராஷ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மள தடுத்து நிறுத்துறதுக்கு ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹல்க்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம கிராஷ் பண்ணி சமாளிச்சு போகணும். போற வழியில ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டான பிளேஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் நம்ம கிராஷ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இதை கிராஷ் பண்ணி போறது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லைன்னு உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் கிராஷ் பண்ணி யார் ஃபினிஷ்ல நிக்க போறாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு குட்டி ராயல் என்ஃபீல்டு பைக் கிடைக்கும். இது கூடயே நம்ம தமிழ்நாடு லாரியும் இதுல வின் பண்றவங்களுக்கு கிடைக்க போகுது. யார் இதை வின் பண்ணி எடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். டே சின்சேன, நீ நான் பாத்துருவோமா? யாரு ஃபர்ஸ்ட் போலான்னு பார்க்கலாம். இது என்னடா கேள்வி? நானும் என் சீரோவும் தான் ஃபர்ஸ்ட் போக போறோம். வழிவிடுற மண்டப்பையில என்ன சீரோ செல்லக்குட்டி, நீ ரெடி தானே? நீ கவலைப்படாத. நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மேட்ச் இது மாதிரி விளையாண்டுருக்கேன். அதனால நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகே, இந்த குட்டி பைக் எடுத்துட்டு போலாம். இதில் நம்ம உட்காந்துடலாம். சீரோ எங்கே உட்காந்துட்டு வரும்? அது தெரியாமல் இந்த குட்டி பைக் எடுத்துட்டேனே. வேற எதை எடுக்கலாம்? இங்கே கேடிஎம் பைக் இருக்கு. சீரோ, இந்த வண்டியில ஏறி உட்காரு. இதில் தான் நம்ம போக போகிறோம். சீரோ, நல்லா டைட்டாக பிடிச்சிக்க. முன்னாடி பெரிய பெரிய சுறாலாம் இருக்கு. ஒருவேளை தப்பி தவறி அது மேலே விழுந்தோம்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் அப்படியே முழுங்கிரும். இப்போது இந்த சுறாவை கிராஸ் பண்ணி போகணும். எப்படி வந்துட்டோம்ல? யாரா அவனுங்க மண்டப்பயிலுங்க? ஸ்பைடர்மேனுங்களா? கலர் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து குறுக்கணினா விட்டுருவேன். நான் அடிச்சு தூக்கிட்டு போறேன்டா. அவங்களெல்லாம் வழி விடுங்கடா, வழி விடுறா. பர்றா, குறுக்கன்னு இருக்கான். டயர் கடியில் எலுமிச்சை பழம் போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்ட முள்ளு. என்ன சீரோ, நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன சீரோ, நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. என் கூட உட்காந்துட்டு வர்றது உனக்கு ஜாலியா இருக்குங்கிறியா? ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லக்கி கூட பேசுது, உன்னால ஏன் பேச முடியல? இவனுங்க வேற மலமாடு மாதிரி குறுக்க நின்றுகிட்டு இருக்கானுங்க. சீரோவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையாடா. வழி விடுங்களா மண்டப்பாயிலுங்களா? சீரோ, நீ கவலைப்படாத. நான் இது மாதிரி ஏகப்பட்ட மேட்ச் விளையாண்டுருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு ஈஸியான மேட்ரு. இதெல்லாம் அசால்ட்டா தாண்டி போய் நம்ம தான் ஃபினிஷ் லைனுக்கு போய் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். நீ என்ன சொல்ற? நம்ம எடுப்போங்கிறியா? நம்ம எடுப்போம்னு சொன்னீங்கன்னா ஒரு டைம் வகுன்னு கத்து, இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேகமா கத்து. என்ன சீரோ, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நிறைய பேர் கமெண்ட்ல சீரோவை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஓட் பண்ணனாலதான் உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரெல்லாம் சீரோவை கூட்டிட்டு வர சொல்லி ஓட் பண்ணீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எஸ் சின்சான் கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, ஏடா வழி இல்ல முன்னாடி. சீரோ சொன்ன மாதிரி கீழே விழுந்துட்டோம். என்ன மன்னிச்சுக்க சீரோ. பொடி பைய சுண்டகா சீசன் இருந்து வாயா பேசுறான். வாய் பேசுற வேகத்திலே போய் கீழே விழுந்துட்டான். என்ன லக்கி, நம்ம ஜெயிக்கலாமா? நம்ம தான் ஜெயிப்போம் அப்படி சொல்றான் என் செல்லக்குட்டி. சரி வா போவோம். எந்த பைக் எடுத்துட்டு போலாம்? இந்த பைக் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, புல்லட் மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு போவோம். வாழைக்கு ஆரம்பத்திலேயே முன்னாடி சுறாவை கமுத்தி போட்டிருக்கானுங்க. நம்ம லைட்டாக நம்ம டயர் ஸ்லிப் ஆகி அதுக்கிட்ட விழுந்தோம்னா அது அப்படியே பிடிச்சி நம்மளை கடிச்சிடும். ஓகே, அது மேலே ஏறி வந்தாச்சு. நல்ல வேலை நமக்கு முன்னாடி சின்சான் போனனால இங்கேருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிட்டான். ஆனால் அப்பயும் ஒரு சிலர் இங்கே நிற்கிறானுங்க. அவங்களை அப்படியே இடித்து தள்ளி விட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு சின்சானோட ஃபேவரட் டாக்கான சீரோ வந்துச்சு. அதே மாதிரி வேற எதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னதுனால தான் நம்ம சீரோவே இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி GTF கேம் பிளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இங்கே இருந்த பர்கர்லாம் தாண்டி வந்தாச்சு. இங்கே பாருங்க, ப்ளூ கலர் ஹல்க் நின்றுகிட்டு இருக்கானுங்க. அப்படியே இடிச்சு தள்ளி விட்டு போக வேண்டியதான். யாருக்கிட்ட? ஓகே, இந்த ப்ளூ கலர் தள்ளி விட்டாச்சு. ஆனால் ஒரு க்ரீன் கலர் நின்றுகிட்டு இருக்கானே. இப்போ அவனையும் போய் இடிக்கணுமா? அவனை இடிச்சு கீழே தள்ளி விடுறேங்கிற பேரில் நானும் கீழே விழுந்துட போகிறேன். ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுறா நம்மளை கடிச்சுக்கும். அதை கொதறதுக்கு அங்கே பாருங்க கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம கடல் தண்ணியிலேருந்து கொஞ்சம் தான் மேலே இருக்கும். லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோம்னாலும் போதும், சுறா அடுத்த செகண்டே வந்து நம்மளை கவிரும். இங்கே ஒருத்தன் நிற்கிறான், அடிச்சு தூக்கு. ஓகே, இந்த ரெட் கலர் மண்டைனே அடிச்சு தூக்கியாச்சு. இப்போ இதில் கரெக்டாக திருப்பணும். நம்ம வண்டியை கொஞ்சம் வேகமாக முறுக்கணும்னா ஒரே அடியாக முன்னாடி போய் விழுந்துருவோம். அதே மாதிரி பிரேக்ல இருந்து கை எடுத்தோம்னாலும் அப்படியே சறுக்கிட்டு கீழே போயிடுவோம். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்குது. இதே மாதிரி இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்க போகிறானுங்களோ. இது என்னதுரா முன்னாடி? தள்ள காது கிட்ட வந்து சல்வா விட்டுக்கிட்டு இருக்கிற. இனிமே என் காது கிட்ட வந்து கத்திர வேலை வச்சுக்க. அதுக்கப்புறம் இருக்கு. இப்போ இதை ஜம்ப் பண்ணி போகணுமா? என்னடா இவ்வளோ பெரிய கேப் இருக்கு நடுவில். போயிடும். அப்போ அடா, நல்ல வேலை தண்ணிக்குள்ள விழுந்துருவேன்னு நினைச்சேன். எப்படி கரெக்டாக தான் லேண்ட் ஆயிருக்கும். இங்கேயும் கேப் இருக்குமோ நடுவில்? கொஞ்சம் வேகமாக போய் ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். எஸ், நினச்ச மாதிரி முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய கேப்பு. சின்சான் இங்கே தானே கீழே விழுந்தான். எப்படி விழுந்தான்னு தெரியலையே. நம்மளும் போய் அதே மாதிரி கீழே விழுந்துட்டு போகிறோம். கொஞ்சம் பொறுமையாகவே போவோம் நம்ம. ரைட் சைடு ஒரு ரூட்டு போகுதுங்க. ஒடிப்பையா இதை பார்க்காம வந்த வேகத்தில் நேராக பறந்து போய் கீழே விழுந்துட்டான். இங்கே பாருங்க, அயன்மேன் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னடா இன்னும் கீழே விழுவுலைன்னா விட்டுருவோமா? தள்ளி விடுறதானே நம்ம வேலை. போயிட்டு வாங்க அயன்மேன் பறந்துக்கிட்டு இருக்கணும். இப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இங்கே ஒரு ரூட்டு போகுது. இப்போ இதில் பார்த்து பொறுமையாக இறங்கணும்.
நான் பிரேக்கு மேலே கையை வச்சுக்கிட்டே தான் இந்த வண்டியை ஓட்டுறேன், இல்லைன்னா வலிக்கிட்டு கீழே விழுந்துருவோம். இப்போ எப்போ போகணும்? முன்னாடி ஒன்று இருக்குது, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ண மாட்டுக்கு. கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுவோனா? எப்பா கரெக்டாக வந்தாச்சு. என்னடா அது முன்னாடி எங்கள் ஊர் ரோடோட மோசமாக இருக்குது. எவன்டா எங்கள் ரோடை போட்டது இப்படி போட்டு வச்சுருக்கானுங்க. இதில் எப்படி நான் போகணும்? முன்னாடி ஏதாவது இருக்குமா? ஐயோ ஒன்றுமே இல்லை. கரெக்டாக லேண்ட் ஆகிடுறா, பறந்து போய் விழுந்துருப்போம். நல்ல வேலை இதுலேயும் இறங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கேப்பாக தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஓட்டணும். பார்த்து போங்க பாஸ், உங்களை நம்பி தான் நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். உட்கார கூட இடம் இல்லை, அதனால தான் உங்களை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு வரேன். பயப்படாத லக்கி, நான் இருக்கேன்ல, உன்னை கீழே உழுவு வச்சிருவோனா. இப்போ பார் ஜம்ப் பண்ணுறோம். எப்படி வந்துட்டோம்ல. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம போகிற ஒரு இடமே இதை விட கஷ்டமாக இருக்கும் போலயே. லக்கி இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ இதுலேயே கேப்பாக இருக்கா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அட பாவீங்களா, இங்கே போகிறீங்க, இதில் நடுவில் கேப்பாக இருக்குது. கரெக்டாக அந்த ஓரத்துக்கு போனது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் இந்த சைடு அந்த சைடு ஜம்ப் பண்ணி போக முடியுது. அப்பாடா எப்படியோ இதை விட அந்த ஜம்ப் பண்ணி போகிறது முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் அது முடிஞ்சிருச்சு. இது என்னடா ரூட் இப்படி இருக்குது? பாஸ் அங்க பாருங்க பாஸ், எப்படி இதெல்லாம் நம்ம ஏறி போக போறோம்? அதான் லக்கி எனக்கும் தெரியல. நார்மலான ஒரு ரோடு இருந்தாவே நம்மளால வண்டியை ஒழுங்காக ஓட்டிட்டு போக முடியாது. இது என்னடானா மலை மாதிரி ஒரே செங்குத்தா மேலே போய்கிட்டே இருக்கு. என்னடா வண்டி இங்கேயே முக்குது. ஆஹா இந்த வண்டியை வச்சுட்டு நான் எப்படி மேலே ஏறி போகிறோன்னு தெரியலையே. லக்கி என்னோட செல்லம்ல பட்டுக்குட்டியில் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வண்டியை தள்ளுறியா? என்னாலலாம் முடியாது பாஸ். இறங்கணும்னா இங்கிருந்து உருண்டுட்டு போய் நேராக தண்ணிக்குள்ள விழுந்து சுறாவுக்கு ஏறியாயிருவேன். எப்படியாவது ஓட்டுங்க. சரி விடு, நானே பார்த்துக்கிறேன். வண்டியை நேரம் ஓட்டினா தானே போக முடியாது. இப்படி வளைஞ்சு போனோம்னா எஸ் வளைஞ்சு ஓட்டினோம்னா மேலே ஏற முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் ரூட் இல்லை. இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணுமா? லக்கி நல்லா டைட்டாக பிடிச்சிக்க. அப்பா வந்தாச்சு. லக்கி உனக்கும் சீரோவுக்கும் போட்டி வச்சா யார் ஜெயிப்பீங்க? இது என்ன பாஸ் கேள்வி இது? நான் தான் ஜெயிப்பேன். அப்படிங்கிற சரி, இந்த கேள்வி நான் வீடியோ பார்க்குறவங்ககிட்டே கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நம்ம என் டாக்கு லக்கிக்கும் சின்சன் டாக்கு சீரோவுக்கும் போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்க? அதில் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சீரோ விசஸ் லக்கி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ரேஸ் வைப்போம். அது ரன்னிங் ரேஸ் வைக்கலாமா இல்லை வேறு ரேஸ் வைக்கலாமா அப்படிங்கிறதும் கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். அதையே நம்ம வச்சிடலாம். இங்கே பாருங்க முன்னாடி கலர் பிளைனாக இருக்குது. வானத்தில் பிளைன் ஓட்டி பார்த்துருப்போம். ஆனால் வானத்தில் பிளைனை கமுத்தி போட்டு அது மேலே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இது என்ன தர முன்னாடி ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓ அதில் போட்டோம்னா நம்மளை அடித்து கீழே தள்ளி விட்ருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. கரெக்டாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போனால் அடுத்த செகண்டே பேர வேண்டியதான். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ எப்படியா அதை தாண்டி வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அது நம்மளை அடித்து கீழே தள்ளி விட்டுருக்கோம். இது என்ன முன்னாடி பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது. ஆஹா இது வேறு வலிக்குதே. இன்னத்துக்கு வலிக்கிட்டு கீழே விழுந்திருப்போம். எப்போ பாஸ் அந்த ஃபினிஷ் லைன் வரும்? உங்க கூட தெரியாம இந்த பைக்ல ஏறிட்டேன். ஒரு நொடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? இங்க இருந்து கீழே விழுந்தா அவ்வளவுதான். பயப்படாம வாழைக்கு சின்சன் மாதிரிலாம் நான் கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். இது என்னடா ஒரே டயரா கிடக்குது. இது மேலே அப்படியே ஏறி போக வேண்டியதான் நினைச்சோம். இந்த டயர் ஒன்று இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா? அந்த டயர் மேலே நம்ம டயர் ஏறிச்சுன்னா தூக்கி போடுது, பவுன்ஸ் ஆகுது. ஓகே பொறுமையாக அந்த சைடு போயிடுவேங்க தான். ஓ எப்படி அந்த டயரிங் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் என்னடா பண்ணி வச்சுருக்க போகிறீங்க? ஃபினிஷ் லைனு போகிறதுக்குள்ளே ஐயோ துணி துவைக்கிற மாதிரி நம்மளை போட்டு புழிஞ்சு எடுத்துருவானுங்க போல். ஓகே இங்கே போகிறீங்களே ஏதோ ஒரு பேனர் வைக்கிற இது போலங்க. அது மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஸ்பைடர்மேன் நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து நின்னதே தப்பு. அது ஏன் முன்னாடி நிற்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதான் தள்ளி விட்டேன். ஓ இது என்னடா வெடிச்சிருச்சு. ஓ அந்த பெட்டிக்குள்ளெல்லாம் பலூனா அது ஏதோ ஒன்று இருக்குது போலங்க. அது மேலே நம்ம டயர் பட்டதுமே அதெல்லாம் வெடிக்குது. ஆனால் அழகாக இருக்குது அது வெடிக்கிறத பார்க்க கூட. ஓகே இங்கே ஒரு ட்ரெயின் பெட்டி இருக்குது. இது மேலே கிராஸ் பண்ணி போகணும். இங்கே ஒரு டேஞ்சர் சிம்பிள் இருக்குது. அது போட்டோம். அது போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுரும். இங்கே பாருங்க முன்னாடி ஜெட்டெல்லாம் இருக்குது. கம்முனு இந்த ஜெட்டை ஓட்டுற மாதிரி விட்டுருந்தானுங்கன்னா கூட இதை எடுத்துகிட்டு நேராக ஃபினிஷ் லைனுக்கு போயிருக்கலாம். வாவ் இங்கேருந்து எல்லா டைமண்ட் ட்ரீயும் தள்ளி விட்டோம். ஆனால் எதுவுமே கீழே உள்ள போல் அப்படியே தான் மேலே இருக்குது. இங்கே ஒருத்தன் பாருங்க கவட்டையை விரிச்சுக்கிட்டு நிற்கிறான். போய் நேராக அவன் காலிலே குத்து. அவனும் விழுந்துட்டான். நம்ம பைக்கு வேறு மாட்டிக்கிச்சே. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே. போச்சுடா. ஒழுங்கா ஓட்டியா? பயமா இருக்கு. பயப்படாத லக்கி. இந்த லவ்லியை நம்பினா ஒரு கைவிடப்படாது. இங்கே நிறைய பால் இருக்கு. இறங்கி விளையாண்டு போவோமா? ஆனால் எல்லாமே பெருசாக இருக்கு. நம்ம கையிலேருந்து தள்ள முடியாது. அப்படியே வண்டியை வச்சு தள்ளி விட்டு போகலான்னு பார்த்தா ஏகப்பட்ட பால் இருக்கு. சரி ஓகே நம்ம ஃபினிஷ் போகிற வழியை பார்ப்போம். இங்கே வெறும் ஃபுட்பால் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்க எல் லெட்டரில் போர்டெல்லாம் வச்சிருக்கானுங்க. இது மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்டது முன்னாடி வச்சிருப்பானுங்க போலயே. இது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். இடிக்கிறேங்கிற பேரில் நானும் பறந்து போய் கீழே விழுந்துட்டு போகிறேன். ஓகே இப்போ இதில் நம்ம ஜம்ப் பண்ண மாட்டுக்கு அப்படியே பறந்து போவோம். நான் போச்சுடா. இடிச்சு கீழே தள்ளி விட்டுருன்னு நினச்சேன். அங்கேயே தான் இறக்கி விட்டுருக்கு நம்மள. என்னது இது முன்னாடியே இந்த ரோடு கொஞ்சம் மேலே போகுது. அப்படியே அந்த வேகத்தில் அப்படியே மேலே ஏறிட வேண்டிதான். போலாம் ஏறி அவ்வளோதான் வந்தாச்சு மேலே.
மேடம் முன்னாடி ரோட் இல்லை வச்சோ நல்ல வேலை பார்த்துட்டோம். இப்போ வேகமாக போய் அந்த பக்கம் ஜம்ப் பண்ண மாட்டேங்குங்க. இப்போ நம்ம வந்த ஸ்பீடெல்லாம் பத்தாது, இதை விட வேகமாக ஸ்பீடாக வந்தால் மட்டும்தான் இங்கேருந்து அந்த பக்கம் நம்ம ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, மறுபடியும் கீழே போய் அங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் வேகமாக பறந்து போய் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறோம். அப்படியே யூட்டன் பண்ணிட்டு போவோம் இப்போ. ஆனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் இங்கேருந்து அந்த சைடு ஜம்ப் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய கேப் இருக்குது நடுவில். ஓகே, போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. லக்கி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, இப்போ பறக்க போகிறோம். போயிரு கமான். எஸ் வந்தாச்சு. இதை ஜம்ப் பண்ணி வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அங்கே பாருங்க மலை சைஸில் ஏதோ ரூட்டெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி போக போகிறோமோ. இது பாருங்களேன், பர்கரா வடையா? ஓ ரெண்டுமே கிடையாதுங்க, இது வெறும் பொம்மை போல் அட்டைப்பட்டியில் செஞ்சுருப்பானுங்க போல். நம்ம இடிச்சதுமே அப்படியே உருண்டுட்டு போகுது. இப்போ நம்ம மறுபடியும் பறக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம ஃபுல் ஸ்பீடில் போய் வேகமாக அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். எஸ், இதையும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இது என்ன சைடில் ஒருவேளை ஃபினிஷில் எனக்கு எதுவும் வந்துட்டோமா? நம்மளை கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்கு தான் இத்தனை பொம்மை சைடில் வச்சுருக்கானுங்களா? இல்லை இன்னும் போக மாட்டேங்குங்க. இது என்னடா இப்படி இருக்குது? லக்கி, இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போன மாதிரி தான். நமக்கு முன்னாடி இருக்க ரூட்டை போயிரு. மலையில் ரோடை போடுங்கடானா மலை மாதிரி ரோடு போட்டிருக்கானுங்க. நம்ம ஊர் ஸ்பீடு பிரேக்கரோட பல மடங்கு பெருசாக இருக்கு. இதில் எப்படி நான் ஏறி போக போகிறனோ? வேகமாக முறுக்க வேண்டிதான். ஃபுல்லாக முறுக்கிட்டேன். அப்பயும் ரிபேஸில் தான் போகுது, மேலே ஏற மாட்டேங்குதே. ஓகே, நம்ம நேராக மேலே ஏறினா தான் ஏற முடியாது. ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். அப்படியே வளைஞ்சு போவோம். அப்படின்னு ஈஸியாக ஏறிடும்ல. நேராக ஏறினா தான் வழுக்கும். இப்படி வளைஞ்சு போகும்போது அப்படின்னு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. எஸ் கமான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்பாடா, எப்படியும் மேலே வந்தாச்சு. இந்த மலை மேலே இருந்து இப்போ கீழே இறங்குறதெல்லாம் ஈஸி, அசால்ட்டாக இறங்கிடுவோம். எப்படி நான் முறுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு வேகமாக இறங்குது. இப்போ நம்ம பைக்கில் வந்தனால எப்படியோ இதை வளைச்சி கொண்டு வந்துட்டோம். ஆனால் காரில் வந்திருந்தா நம்ம ஊர் சின்ன ஸ்பீடு பிரேக்கர்லேயே கார் ஏற மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கரில் எப்படி ஏறி இருக்க போகுது? அதுவும் லேம்போகினி மாதிரி காரெல்லாம் கொண்டு வந்திருந்தா சொல்லவே வேணாம். கண்டிப்பாக கார் அங்கேயே நிறுத்திட்டு இறங்கி நடந்து தான் வந்திருக்கணும் நேரத்துக்கு நம்ம. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரி போட்டிருக்கானுங்க. அது சரி, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் அந்த ஃபினிஷ் லைன் கண்ணுக்கே தெரியலையே நமக்கு. ஒருவேளை தப்பான ரூட்டில் எதுவும் வந்துட்டோமோ? சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நம்மளால் வண்டியை திருப்பிட்டுலாம் போக முடியாது. இந்த ரூட்லேயே போய் பார்ப்போம். இது எங்கே தான் போய் முடியுதுன்னு பார்ப்போம். அப்படியே பறந்து போவோம். எஸ், ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. லக்கி, ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இருக்க ரிவார்ட்ஸும் நமக்கு தான், இந்த லாரியும் நமக்கு தான். அதே மாதிரி இங்கே ஒரு பைக் இருக்குன்னு இங்கே இருக்குங்க. அட புல்லட்டு, ராயல் என்ஃபீல்டு. ஆனால் நம்ம முட்டி சைஸில் கூட இல்லையடா, இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதை நம்மளால் ஓட்ட முடியுமா? ஒரு வேளை ஏறி உட்காந்தா உடஞ்சிடுமோ? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்ம வெயிட்டி தூக்கிட்டு போகுது. சூப்பராக இருக்குது. கமான் பி லெட்ஸ் கோ அண்ட் த புல்லட். ஓகே, இதை இப்படியே போட்டுட்டு அங்கே நம்ம தமிழ்நாடு லாரி இருக்குது, அதை எடுத்து ஓட்டி பார்ப்போம். எப்படி இந்த ஃபினிஷ் லைனுக்கும் வந்தாச்சு, இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ கலர் லைக் கொடுத்துங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டாமே ட்விங்.